ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சைமன் குழு ஒவ்வொரு விஷயம் கொடுத்துட்டாங்க, அது எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைமன் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நேரு அறிக்கை, இரண்டாவது வட்டமேசை மாநாடு, வகுப்பு வாரி தீர்வு, இது மாதிரி 4 கொடுத்துட்டாங்க. எந்த வருஷத்தோடு வந்து மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைமன் குழு எப்போ போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927 சைமன் குழுவை அமைச்சாங்க. ஏன் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தை வந்து என்னென்னா, அந்த சட்டம் வந்து இந்தியாவுக்காக போடப்பட்ட சட்டம். ஆங்கிலேயரோட பாராளுமன்றத்தில் போட்டாங்க. பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து போட்டாங்க. இந்தியாவுக்கான சட்டம் அந்த மாதிரி போட்டுட்டு, அந்த சட்டம் வந்து எப்படி வேலை பார்க்குது, அந்த சட்டத்துக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க, ஒரு குழு. அதுதான் அந்த சைமன் குழு. அந்த குழுவோட தலைவர் பேர் சைமன். ஸோ என்னென்னா சைமன் குழு அப்படின்னு பேர். இந்த குழுவை வந்து என்னென்னா, ஏன் நம்ம நாட்டில் வந்து என்னென்னா எங்கே பார்த்தாலும் இந்த குழு வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை விசிட் பண்ணி மக்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் அங்கே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை, பொலிட்டிக்கல் ரிலேட்டட் வந்து என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து அது சப்மிட் பண்ணணுன்னா இந்தியா வந்து விசிட் பண்ணணும்ல, அதுக்கு அதனால் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ண வருவாங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்து கருப்பு கொடி காட்டிலாம் போராட்டம் பண்ணுவாங்க. எல்லோரும் திரும்பி போங்க, சைமன் கோ பேக் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த குழுவில் இருக்கவங்கலாம் வரும்போது இது மாதிரிலாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம தலைவர்கள்லாம் போராடுறாங்க. சைமன் கோ பேக் அப்படின்லாம் சொல்லி போராடியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சைமன் குழுவில். ஏன் வந்து போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழுவில் இருக்க எல்லாருமே என்னென்னா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர் மட்டும்தான். இப்போ இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இந்தியர்கள் யாருமே இல்லை, எல்லாமே ஆங்கிலேயர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியர்களை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆங்கிலேயர்களுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து இந்தியர்களுக்கான சட்டம் எப்படி போடணும்னு தெரியாதுல்ல. ஸோ என்னென்னா, அதனால் இந்தியர்களுக்கு கோபம் வருது. இதனால தான் சைமன் குழுவை எதிர்த்திருப்பாங்க. அந்த குழு போடப்பட்ட ஆண்டு என்னென்னா 1927. எதுக்காக போடப்பட்டதுன்னா, அந்த சட்டத்தை ரிவ்யூ பண்ண, சட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்காக போட்டிருப்பாங்க. அடுத்தது ஒரு சட்டம் போடலாம் அப்படின்னு பிளானிங்கில் இருப்பாங்க. அதான் 1935 தான் அந்த சட்டம் கடைசியாக வரும். ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு வரத்துக்குள்ளே 2வது உலகப் போர் நம்மளுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமா நமக்கு சுதந்திரம் கிடச்சிடும். அதனால் இந்த சட்டம் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் சட்டம் வராது. அடுத்தது நேரு அறிக்கை எப்போ வந்து வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1928 நேரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த நேரு அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணது யார், கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரித்தது மோதிலால் நேரு. ஜவஹர்லால் நேரு கிடையாது, அவரோட அப்பாவான மோதிலால் நேரு தான் ப்ரிப்பேர் பண்ணார். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. டொமினியன் அந்தஸ்து இந்தியாவுக்கு கேட்டிருக்காங்க. பூரண சுதந்திரம் வந்து கேட்கல, டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி எங்களுக்கு நிறைய உரிமைகள் கொடுங்க. இப்போ அங்கே அப்பயே வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வச்சுருந்தாங்க. இந்தியன் பாராளுமன்றம் இருக்கும்ல, இந்தியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கவுன்சிலில் வந்து இந்தியர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க அப்படின்லாம் சொல்லி இது மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா ஜவஹர்லால் நேருவுக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் பிடிக்காது. அப்புறமா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த நேரு ரிப்போர்ட்டில் எந்த ஆக்ஷனும் ஆங்கிலேயர்கள் எடுக்கலைன்னா நம்ம பூர்ண சுதந்திரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி, மோதிலால் நேரு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை வந்து எல்லோரும் மற்றவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பிரிட்டிஷ் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நேரு அறிக்கையை சுத்தமாக மதிக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பூர்ண சுதந்திரம் தான் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த நேரு அறிக்கை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928. 2வது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 நடந்திருக்கும். 2வது வட்டமேசை மாநாடு காந்தியடிகள் போய் கலந்துக்கிட்டு இருப்பார். காங்கிரஸ் சார்பாக காந்தியடிகள் போய் கலந்துப்பார். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி தீர்வு 1932. அது என்ன வகுப்பு வாரி தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா தனியாக வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. இதில் எலெக்ஷனில் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து சொல்லியிருப்பாங்க வகுப்பு வாரி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அதை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவர். ராம்சே மெக்டொனால்டு
அம்பேத்கர் போய் கலந்துட்டுருப்பார் வட்டமேசை மாநாட்டில். அதுக்கு ரிசல்ட்டாக தான் அவர் போய் கேட்டிருப்பார். அம்பேத்கரும் தமிழ்நாட்டிலேருந்து ரெட்டைமலை சீனிவாசனும் போயிருப்பாங்க. அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வகுப்பு வாரி தீர்வு வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து கொடுத்துருப்பார். அதான் 1932 கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திராவிட மகாஜன சபா இதை தோற்றுவிச்சவர், இதை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். இவர் தான் தோற்றுவிச்சவர். சரியா? இது வந்து தமிழ் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க திராவிட மகாஜன சபை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சூரத் மாநாட்டிலிருந்து திரும்பிய பின்னாடி வ.உ. சிதம்பரனார் யாருடைய விடுதலையை பிரம்மாண்டமாக கொண்டாடுறதுக்காக தீர்மானம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரத் மாநாடு இங்கே தான் வந்து என்னென்னா பிளவு ஏற்படுச்சுல்ல. சூரத் பிளவு வந்து ஏற்படுச்சு. எப்போனா 1907 வந்து ஏற்படுச்சு. சூரத் அப்படின்ற இடத்துல வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதை ஏன் நம்ம சூரத் பிளவு அப்படின்னு சொல்கிறோன்னா, அங்கே மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவில் வந்து வாக்குவாதம் வந்துடும். அதனால் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சிடுவாங்க. சரியா? அதுதான் சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னென்னா இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வ.உ. சிதம்பரனார், பாரதியார்லாம் போய் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. சூரத் மாநாட்டிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா வ.உ.சி வந்து என்ன பண்ணுறாருன்னா யாரோட விடுதலையை பிரம்மாண்டமாக போய் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாரு, செலிப்ரேட் பண்ண யோசித்து வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபாலுடைய ரிலீஸ் ஆகிறார் இவர் ஜெயிலேருந்து. அதை வந்து பெருசாக கொண்டாடுறதுக்காக தீர்மானம் பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ்காண்பவர்களில் ராஜாஜியின் வேதாரண்யம் யாத்திரையில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பெண் விடுதலை போராளி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி கூட வேதாரண்யம் யாத்திரையில் கலந்துக்கிட்டு ஓராண்டு காலம் சிறை தண்டனை வாங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படின்றவங்க. இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர். சரியா? முத்துலக்ஷ்மி ரெட்டியும் சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் அவங்க வந்து நியமிக்கப்பட்டவங்க. அவங்க சட்ட மேலவையில் இருந்தாங்க, சட்ட மேலவை உறுப்பினராக. சட்ட மேலவை உறுப்பினர்னால் நியமனம் செய்யலாம், அதனால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர். ஆனால் ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலே. இது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் முதல் அமைச்சராக வந்து இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. என்னென்னா சுகாதாரத்துறையில் இருந்திருக்காங்க. பிரகாசம் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது இவங்க வந்து சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காங்க இவங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஃபேமஸான பெண் தான் இவங்க, ருக்மணி லக்ஷ்மிபதி. சரோஜினி நாயுடு வந்து தர்ஷனா உப்பு சத்தியாகிரகம், தர்ஷனா அப்படின்ற பிளேஸில் நடக்கும், அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க சரோஜினி நாயுடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய தவறான வாசகத்தை சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1831 அவருக்கு ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இது வந்து கரெக்டு. அவருக்கு யார் ராஜா பட்டம் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அக்பர். முதல் அக்பர் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். 2வது அக்பர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கொடுத்துருப்பார். இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பார். சிலை வழிபாட்டுக்கு எதிராக வங்காள மொழியில் துண்டறிக்கை எழுதினார். ஆமாம், இதை எழுதியிருப்பார். இவர் என்னென்னா உருவ வழிபாடு அவ்வளோவா நம்ப மாட்டார். ஸோ என்னென்னா உருவம் இல்லாமல் வழிபடுறத நம்புவார். ஸோ அதனால் துண்டறிக்கை எழுதி கொடுத்துருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா வேதத்துக்கு திரும்புங்கள் என்பது அவரோட வாசகமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அடுத்தது 1833 பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல இருந்தாரா அப்படின்னா ஆமாம். பிரிஸ்டல் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது. இவர் ஏன் இங்கிலாந்துக்கு போய் இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் 2 இருக்கார்ல, இவருக்கு ராஜா பட்டம் கொடுத்தவர். அந்த காலத்தில் என்னென்னா முகலாய மன்னர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணாம், ராஜ்ய விவகாரம்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், நிர்வாகம்லாம் பார்க்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பென்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க, அதையுமே ஒழுங்காக கொடுக்காம வந்திருப்பாங்க. அப்போ வந்து அக்பர் 2 என்னென்னா இவர்கிட்ட கேட்டிருப்பார், நீ போய் என்னோடய சார்பாக இங்கிலாந்தில் போய் பேசி ராணிகிட்ட பென்ஷன் வந்து வர வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். இவரும் அங்கே போயிருப்பார். ஆனால் அங்கேயே இறந்துருப்பார். பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல இங்கிலாந்தில் இறந்துருப்பார் ராஜாராம் மோகன் ராய். இந்த மற்ற 3 வாக்கியமும் கரெக்டு. வேதத்துக்கு திருப்புங்கள் அப்படின்றது அவரோட வாசகம் கிடையாது, அது மட்டும் தப்பு. ஸோ அதான் நம்மளுக்கு ஆன்சர்.
வேதத்துக்கு திரும்புங்கள், இது யாருடைய வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்றவரோட வாசகம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஆரிய சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பித்தவர். ஆரிய சமாஜத்தை ஆரம்பித்தவர் இவர் தான். வேதத்துக்கு திரும்புங்கள், கோ பேக் டு த வேதாஸ் அப்படின்னு வந்து சொன்னார். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கிபி 1931 2வது வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. வெலிங்டன் பிரபு இந்தியாவில் வைசிராயாக இருந்தபோது இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார். எல்லாருக்கும் 2வது வாக்கியம் கரெக்டுன்னு தெரியும். காந்தி போய் கலந்துக்கிட்டாரு 2வது வட்டமேசை மாநாட்டில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எப்படி போய் முதல்ல காந்தி கலந்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு மகாத்மா காந்தி போயிருக்க மாட்டாங்க. காங்கிரஸில் யாருமே போயிருக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வதுக்கு மட்டும் ஏன் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியும் அப்போ வைஸ்ராயாக இருந்த இர்வின் அப்படின்றவரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. காந்தியும் இர்வினும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்வின் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்தால் தான், காங்கிரஸ் தானே அப்போ பெரிய கட்சியாக இருந்துச்சு, பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்துச்சு அப்போ வந்து அந்த சமயத்தில். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து சொல்லணும், நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணால் தான் இந்தியா வந்து என்னென்னா என்ன பண்ணணும், என்ன சட்டம் கொண்டு வரணுன்ற நாங்கள் முடிவெடுக்க முடியும், சட்டத்தில் என்னென்னலாம் இருக்கணும்னு நாங்கள் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ என்னென்னா காந்தியும் வரத்துக்கு ஒத்துழைக்கிறாரு. அப்போ என்னென்னா சில கண்டிஷன்ஸும் வைப்பார், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு சத்தியாகிரகம் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நிறையா பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்வார். அதே மாதிரி அவங்களும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து சிலது பகத்சிங்கையும் வந்து என்னென்னா அவருடைய தூக்கு தண்டனையை குறைச்சி ஆயுள் தண்டனையாக கொடுக்கலாம் கேட்பார். பட் அவங்க அதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. இர்வின் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இதுக்கு பதிலாக அவர் வந்து அங்கே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே மகாத்மா காந்தி இன்னும் நிறையா பேர் கிளம்பி போகிறாங்க 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு. சரி, அப்போ இர்வின் தானே வட்டமேசை மாநாடு நடந்தப்போ வைஸ்ராயாக இருந்தார். ஏன் வெலிங்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒப்பந்தம் போட்டு 2வது வட்டமேசை மாநாடு நடக்கிறதுக்குள்ளே வந்து என்னென்னா வெலிங்டன் வந்துடுறார் வைஸ்ராயா. உடனே கொஞ்ச நாள்லேயே மாற்றிடுறாங்க. ஸோ அந்த வட்டமேசை மாநாடு நடக்கும்போது வைஸ்ராயாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலிங்டன் பிரபு தான் வைஸ்ராயாக இருந்தார். அதனால் இது கொஞ்சம் ட்ரிக்கான கொஷின். அதனால் நம்ம இர்வின் அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து என்னென்னா தப்பு அப்படின்னு போடவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே கரெக்ட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே 1 மற்றும் 2 ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சில கொஷின்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.